சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். பலத்த எதிர்பார்ப்புடன் படையப்பா 1999 வெளியானது. அந்த படம் இண்டஸ்ட்ரி ஹிட் ஆன பிறகு நல்ல கதை அமையவில்லை என்று தலைவரே பல முறை சொல்லி வந்து 3 ஆண்டுகள் கழித்து 2002 தொடங்கியது பாபா படப்பிடிப்பு. பாபா படம் சரியாக போகாததால் சத்தமே இல்லாமல் 2004 தொடங்கியது சந்திரமுகி படப்பிடிப்பு. ஆனால் இந்த 2 படங்களுக்கும் தலைவர் ரஜினியுடைய மேக்கப்பில் வேண்டுமானால் வித்தியாசம் இருக்கலாமே தவிர மனதளவில் தலைவர் ரஜினிகாந்த் ஒரே மாதிரியாக தான் இருப்பார். வெற்றி பெற்று விட்டோம் என்று அதிகம் ஆடியதுமில்லை, வெற்றி பெறவில்லை என்று நொந்து போனதும் இல்லை. ஒரு வெற்றி கிடைத்த பின் அந்த வெற்றிக்கு பிறகு அதே உற்சாகத்துடன் அடுத்து இதை மிஞ்சும் அளவுக்கு வெற்றி தர வேண்டும் என்று உழைப்பார் சூப்பர் ஸ்டார். அதே சமயம் வெற்றி பெறாமல் போனாலோ எங்கே தவறு செய்தோம் என்று யோசித்து தனது நண்பர்கள், நலம் விரும்பிகள் மற்றும் பெரியவர்களிடம் ஆலோசனை பெற்று அந்த குறையை சரி செய்வார். அதனால்தான் இடையிடையே ஏதாவது ஒரு படங்கள் சறுக்கினாலும் கூட அடுத்த படம் அவரை முன்பை விட இன்னும் ஓர் உச்சத்தில் போய் உட்கார வைக்கும், புதிய சாதனையை படைக்கும். அன்று முதல் இன்று வரை இதுதான் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களின் வரலாறு, நிதர்சனமான உண்மையும் கூட. வெற்றி தோல்வி மாறி மாறி வரும். ஆனால் நிம்மதி என்பது நமது மனநிலை எப்படி என்பதை பொறுத்தது. கடமையை சரியாக செய்துவிட்டால் முடிவுகளை பற்றி கவலைப்படாமல் அதை இறைவனிடம் விட்டுவிட்டு நாம் நிம்மதியாக இருக்கலாம். வெற்றி பெற்ற பிறகு நம்மை புகழ்ந்து பாட ஒரு திடீர் ஜால்ரா கூட்டம் வரும், தங்களின் சுயலாபத்திற்காக. அதே போல தோல்வி அடைந்த நேரத்தில் நம்மை இகழ்ந்து பேச ஒரு திடீர் வன்ம கூட்டம் வரும், நம்மை முற்றிலும் நம்பிக்கை இழக்க வைத்து முடக்கி உட்கார வைக்க. இந்த 2 கூட்டங்களையும் நம் அருகில் நெருங்க விடாமல், அவர்களின் வார்த்தையை காதில் வாங்கி கொள்ளாமல் நாம் நமது கடமையை செய்து கொண்டு நமது வழியில் முன்னேறி சென்று கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களிடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம்.